ஹாய், இன்றைக்கி நம்ம நித்திலாஸ் கிச்சனில் மஷ்ரூம் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மஷ்ரூம் சூப் வந்து சாதாரணமாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். அதோடு நம்ம இந்த கார்ன்ஃப்ளேக்ஸையும் சேர்த்து சாப்பிட்டோன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மழை டைமில் சூடான மஷ்ரூம் சூப் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் நான் வந்து கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். வெறும் பட்டர் வச்சும் செய்யலாம், வெறும் எண்ணெயை வச்சும் செய்யலாம். இந்த மாதிரி ரெண்டும் மிக்ஸ் பண்ணியும் செய்யலாம். இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு 3 பல் அளவுக்கு பூண்டு பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் கால்வாசி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ இதில் 1 கப் அளவுக்கு மஷ்ரூம் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. மஷ்ரூம் வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ்லேயே வெந்துடும். இது நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள் 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இதில் வந்து ஒரு 3/4 வாசி அளவுக்கு மஷ்ரூமை மட்டும் எடுத்து தனியாக அரைச்சி வச்சுக்கலாம். அப்போ தான் திக்காக இருக்கும் சூப் வந்து. இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் ஆறணும். மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இதை அரைச்சாச்சு. இது இருக்கட்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு அதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதே பேன்லேயே அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க மஷ்ரூம் வந்து சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறமா இதோட நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். 5 to 7 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. இப்போ பாருங்கள் 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம வந்து சால்ட் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட்டும் அப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு 1 நிமிஷம் கொதிக்கட்டும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் இது கொதிக்கட்டும். அவ்வளோதான். லாஸ்ட்டாக ஒரு 4-5 கொத்தமல்லி தழையை போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. மஷ்ரூம் சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மஷ்ரூம் சூப். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நித்திலாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டான ஒரு சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.